சித்தர்கள் இயற்கை விஞ்ஞானத்தை ரொம்ப நுட்பமான முறையில் ஆய்வு செய்தவர்கள். இளமையை நீட்டிக்க முடியுமா, மரணத்தை தள்ளி போட முடியுமா, அல்லது மரணத்தை தவிர்த்து விடலாமா என்ற ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டவர்கள் தான் மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவங்க எல்லாரும் சித்தர் பெருமக்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சித்தர்கள் ஜீவசமாதி முறையில் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தினுடைய ஆறாவின் தன்மையானது எவ்வாறு இருக்கும் என்று கேள்விகள் கேட்டிருக்கிறீர்கள். உண்மையில் ஜீவசமாதி என்பது ஒரு இயற்கையை தாண்டிய சில நிகழ்ச்சி என்று சொல்லலாம். இயற்கையின் அடிப்படையில் பார்த்தோம்னா, ஒரு மனிதன் வாழ்கிறான், இந்த உலக விஷயங்களை தூய்க்கிறான், வயதடைகிறான், மரணம் வந்துடுது, செத்து போயிடுறான். ஒரு நார்மலா இறந்த ஒருவனுக்கு அவனுடைய உடலானது சீதளம் அடையும். அதாவது அது இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களுக்கு உட்பட்டதாக அந்த உடல் இருக்கும். பல ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு உடல் அழுகி, உடல்ல பிணப்புழுக்கள் உடலை தின்று அரிச்சு உடல் பல பரிமாணங்கள் நாற்றம் எடுக்கும். அதனாலதான் ஊத்தை சடலமடி அப்படின்று பாடல்லாம் சொல்றாங்க. நாரும் இந்த நல்லுடல் என்று சொல்றாங்க. அப்போ இந்த உடலானது அழியக்கூடிய ஒன்று, வயதானவொன்னு அழிஞ்சிரும். அது சிதைந்து பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு இந்த உடலானது என்ன செய்யும், அழிஞ்சிடும். எல்லா உயிர்களுக்கும், ஆடு மாடு கோழி எல்லாமே அப்படி கிடந்தா அழிஞ்சு போயிடும். ஆனா சித்தர்கள் ஜீவ சமாதி என்ற ஒரு புது கான்செப்டை நம்மகிட்ட சொல்றாங்க. இப்ப இது என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சித்தர்கள் இயற்கை விஞ்ஞானத்தை ரொம்ப நுட்பமான முறையில் ஆய்வு செய்தவர்கள். இளமையை நீட்டிக்க முடியுமா, மரணத்தை தள்ளி போட முடியுமா, அல்லது மரணத்தை தவிர்த்து விடலாமா என்ற ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டவர்கள் தான் மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவங்க எல்லாருமே சித்தர் பெருமக்கள். சித்தர் பெருமக்கள் தங்களுடைய முழு உழைப்பின் காரணமாக, தன்னுடைய அறிவின் உச்சபட்சமான தேடுதலின் காரணமாக இந்த உடலை அழியாமல் இருப்பதற்கான உபாயங்களை தேடி தன் வாழ்நாள் முழுவதும் ஆராய்ச்சி செய்து பல வகையிலும் வெற்றி கண்டவர்கள் தான் சித்தர்கள். சித்தர்களினுடைய பிராணாயாம கலை என்பது நம்ம வெளியில செய்யக்கூடிய பிராணாயாமம் கிடையாது. நம்ம அப்படி மூச்சை இழுத்து விடுதல், இப்படி இழுத்து விடுதல், இப்படி மாறி மாறி இழுத்து விடுறதெல்லாம் சித்தர்களுடைய பிராணாயாம கலை கிடையாது. சித்தர்களுடைய பிராணாயாம கலை என்பது சுவாசத்தை வெளிப்புறமாக இல்லாமல் உட்புறமாக சுவாசிக்க முடியும் என்ற ஒரு கலையை கண்டு உணர்ந்தவர்கள் சித்தர்கள். உள்புறமாக சுவாசித்து உடலில் பிராண அணுக்களை விரயம் பண்ணாமல் பாதுகாத்து, உடல் செல்களில் இருக்கக்கூடிய பிராண ஆற்றலை மிகுதிப்படுத்தி, உடல் செல்களை அழிய விடாமலும் புதிய செல்கள் உற்பத்தி பண்ணாமலும் இருக்கக்கூடிய செல்களை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கான உள் பிராணாயாம முறைகளில் சித்தர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த உள் பிராணாயாமத்தை தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாளில் 30, 40, 50 ஆண்டுகள் செய்யக்கூடிய நபர்களுடைய உடலானது வெளியில வச்சா 20 நாள் 30 நாள் கெட்டு போகாது. எந்த விதமான இயற்கை சீற்றத்துக்கும் ஆளாகாது. அந்த அளவு இந்த உடலில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் செல்கள் அனைத்தும் உயரிய மின்னூட்டம் பெற்றவையாக மாறிவிடுகின்றன. எடுத்துக்காட்டாக சொல்வதென்றால், யோகானந்தர் என்ற ஒரு ஞானி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சதா பிராணாயாம பயிற்சிகளை மேற்கொண்டவர். அவர் உடலை விட்ட போது, அது சொல்லிட்டு தான் விடுறாரு, உடலை விட்ட போது சாதாரணமா படுத்திருக்கிற மாதிரி படுத்துட்டார், அப்படியே மரணம் அடைந்தார். அவர் உடலை விட்டு 20 நாட்கள் எந்த விதமான ஏசி ஐஸ் எதுலையுமே வைக்காமல் 20 நாள் ஓப்பன்ல வைத்து அப்படியே அந்த உடல் ஃப்ரெஷ்ஷா எந்த கெட்டு போகவும் இருந்ததை நமக்கு வரலாற்று ரீதியாகவும் ஆன்மீக நூல்களின் வாயிலாகவும் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி ஒரு உடலை கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய வித்தையை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. அப்போ சித்தர்கள் என்பவர்கள் இந்த சதா பிராணாயாம பயிற்சிகளின் மூலமாக இந்த உடலை வலிமையாக மாற்றினார்கள். உடல் செல்களில் அதிகமான மின்னூட்டத்தை உருவாக்கினார்கள். ஜீவனாத வித்துக்குளவை நீர்த்தன்மையிலிருந்து கெட்டித்தன்மைக்கு மாற்றி இந்த உடல்ல உயிர் பிரிவதற்கான சாத்தியத்தை குறைத்தார்கள். அப்படி குறைத்து அவர்கள் விருப்பத்தின் பேரில் எந்த விதமான நினைவுகளும் இன்றி வெறுமன உயிர் மட்டும் உடல்ல தங்கியிருப்பது போல சில முறைகளை உருவாக்கினார்கள். அந்த பயிற்சிகளை செய்து சித்தி அடைந்தவர்கள் ஜீவ சமாதி என்று அழைக்கப்பட்டார்கள். அப்ப அந்த ஜீவ சமாதியில அவர்கள் அந்த நிலையிலே இருக்கும்போது அவருடைய உயிர் இயக்கம் இருக்குது, மன இயக்கம் இல்லை. உயிர் உடலோட ஒன்றி கலந்து நிற்கிறது. அப்ப இந்த உடல்ல உயிர் இயக்கம் நடந்து கொண்டே இருக்கும்போது அவர்களுடைய உடலில் இருந்து வரக்கூடிய தெய்வீக சக்தி, காந்த சக்தியானது நாலாபுறமும் பரவும். அவர்களை என்ன செய்வார்கள்னா, முறைப்படி அந்த உடல் மேலும் கெட்டு போகாமல் இருப்பதற்கான விபூதி, வில்வம், துளசி போன்ற கடுக்காய் போன்ற பொடிகளை எல்லாம் பயன்படுத்தி
பாதுகாப்பான முறையில் அடக்கம் செய்து அதற்கு மேல ஒரு கோயிலை கட்டி வச்சிருவாங்க. அந்த பாடியில இருந்து வரக்கூடிய எமிஷன்ஸ் வந்து சில பல ஆண்டுகள், எனக்கு அது முழுமையான ஆய்வுகள் தெரியல, ஆனால் சில பல ஆண்டுகள் வர அந்த உடல்ல இருந்து வரக்கூடிய எமிஷன்ஸ் அப்படியே அந்த நாலாபுறமும் பரவி ஒரு தெய்வீக ஃபீல்டை, எனர்ஜி ஃபீல்டை உருவாக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறாம் மண்டலத்தை, ஒரு தெய்வீக காந்த மண்டலத்தை உருவாக்குகிறது. அந்த இடங்கள் தான் சித்தர்களுடைய ஜீவசமாயிலிருந்து வெளிப்படக்கூடிய எனர்ஜி. அங்க போய் நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணாலும் நம்மளும் ஆழ்ந்த உயர்ந்த அனுபவத்தை பெற முடியும். ஆகவே சித்தர்களுடைய ஜீவசமாதி முறையிலும் அந்த ஜீவசமாதியை சுற்றி 10-12 அடி தூரம் ஒரு டிவைன் எனர்ஜி, ஒரு காந்த களம் உருவாகி இருக்கும் என்ற என்னுடைய பணிவான கருத்து அது. அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.